சொல்லிதான் ஏன்னா அடி மேல அடி அடிச்சாதான் எதுவும் ஆமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் இப்ப வருவான். புள்ள பிடிக்கிறவங்க சொன்னாங்க ஒரு பிள்ளை பிடிக்க பார்த்தா நம்ம பிள்ளைலாம் பிடிக்கிறதுக்காக எந்த வேலை கொண்டாலும் சரி மழை தூள் தூளாயிடும். என்ன ராஜா மழை தூள் ஆகுமா ஆகாதா? எங்க ராஜா ஆயி அட்டாக் பண்ணுவோம். அப்படியே போயிட்டு அப்படியே வந்து அப்படியே ஏற்றுவோம். அதெல்லாம் நம்ம ஆளுக்கு தெரியாது. அவன் வருவான் எப்படி வருவான் எப்படி வருவான் சச்சி சொல்ல சொல்லுவான். அதை பற்றி ஒன்று எது பிடிக்கணும்னு தெரியல. 10 வருஷம் எங்க போனோம்னு கேட்க சொல்லுவாங்க. எங்கே சென்றாய் நீ எங்கே சென்றாய்? நீங்க 2 முறை ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டு சகலமும் பண்ணிக்கிட்டு விழுப்புரம் போனோம். விழுப்புரம் போய் ஜெயிச்ச தோத்த. அதன் பிறகு பார்லிமெண்ட்டுக்கு மேல் சபைக்கு போயிட்டேன். இன்னும் 3 வருஷம் அந்த பதவி இருக்கு. 3 வருஷம் பதவி மேல இருக்கு. அதுக்கும் எவ்வளவு ஒரு ஆசை என்ன பாருங்க. எனக்கு வேண்டியவர்களுக்கு என்ன சொன்னா அவன் வருவான். எப்படி வருவான்? இப்படி வருவான். அம்மா பேர சொல்லுவான், இந்த பேர சொல்லுவான், சொல்லி ஏமாத்துவான். இந்த ஆரம்ப செய்வதோ ஆண்டாரு தப்பு இல்லை. நிறைய எது வேணுமோ ஆண்டாங்க. நினைச்ச கண்டதை காட்சி கொண்டதை கவரும் அதெல்லாம் ஆட்சின்னா ஆண்டார் வேண்டும். அது வைக்கக்கூடாது. போது அந்த திட்டங்கள் தெரியுமா உதவி முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை வெறும் 50 ரூபாய். கலைஞர் 96ஆம் ஆண்டு ஆரம்பித்தார். 50 ரூபாய். அது 75 ஆச்சு, 100 ஆச்சு, 150 ஆச்சு, 200 ஆச்சு. நம்ம ஆட்சி தான் இன்னைக்கு 1200 ஆச்சு. சரி, கலைஞர் உருவாக்கப்பட்ட திட்டம் சொல்ல. அதே மாதிரி சத்துணவு போட்டாங்க. ராமராஜன் போட்டார். எந்த தொடர்ந்தார், அண்ணா தொடர்ந்தார். பார்த்தார் கலைஞர் சத்துணவு போறாங்க. பார்த்தாரு கொஞ்சம் பொங்கல் ஒரு மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பொங்கல் சொல்ல சாப்பிட்டா சத்துணவு கொஞ்சம் 2 நிமிஷம் பொங்கல் சொல்ற மாதிரி இருக்கு. இது சத்துணவு கொஞ்சமா இருக்கு. அதுல சத்தாக்கணும் சொல்லிட்டு தான் வாரம் 2 அல்ல 3 அல்ல 5 முட்டை கொடுத்தாங்க. 5 முட்டை பிள்ளைங்க பாவம் படிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களெல்லாம் தெரியும் பிள்ளைங்க சாப்பிடணும். நம்ம ஒரு முட்டை நீங்க பார்த்தா 7 ரூபாய். இன்னைக்கு ஒரு முட்டை 7 ரூபாய். வாங்கி சாப்பிடணும். 5 நாள் பள்ளிக்கூட போகிறோம். இன்னைக்கு 5 நாளும் 5 முட்டை போட்டாங்க. கிடைக்கலாம். நம்ம வீட்டு பிள்ளைங்க வளமா இருக்கணும். வளமா இருக்கிற டாக்டர் கூட சொல்லுவாரு முட்டை சாப்பிடு, பால் சாப்பிடு, கொண்டைக்கடலை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் இந்த மக்கள் மீண்டும் இந்த எதிர்கால தலைமுறை மீண்டும் குழந்தைகள் மீண்டும் அக்கறை கொண்ட தலைவர் கலைஞர் 5 முட்டை போட்டார் ஒரு வாரம். அப்புறம் பார்த்தேன். அது டாக்டர் சொன்னா தெரியுமா, காலையில நம்ம எழுந்தோடனே அறிவுரையா இருப்போம். 7 மணிக்கு போகணும், அந்த அறுப்புக்கு போகணும், கடைக்கு போகணும், வேலைக்கு போகணும், 14 மணிக்கு போகணும், கடைக்கு போகணும், அங்கே திண்டம் போகணும், விழுப்புரம் போகணும். அதான் பிறகு கொடுப்போம். ஆமா குழுப்பாட்டி ரெடி பண்ணிக்காட்டி விளையாட உங்களுக்கு எங்க வீட்டில் வாங்கிடுங்க. ஒன்றுமே 2 பசங்க தான் பேர பசங்க. அது ரெடி பண்ணிட்டு எங்க போனேன் நேராச்சு இதெல்லாம் இப்போது கேட்கிறேன். நான் ஒரு கேட்கிறேன். இப்போ நீங்களும் அதை அனுபவிச்சு நீங்க அப்படி அனுபவிச்சதால ஒரு அஞ்சு இருப்பாங்க. ஒரு நாள் நம்மளோட தளபதி சுவாமி போயிட்டு உள்ள ஒரு நாள் போறார் பார்க்கறதுக்கு. ஒரு பையன் அப்படியே இருந்தான். என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு உடனே செய்யணும் வாழ்க்கை நல்லா இருக்கேன். அந்த குழந்தை நல்லா இருந்து பாருங்க. ஒரு 5-6 குழந்தை என்ன தம்பி நல்லா இருக்காங்க. சாப்பிடலாம். ஒரு தாய் உள்ளம் யாருக்கு இருக்கிறது சொன்னால் நம்முடைய அன்றைக்கு கலைஞருக்கும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுக்கும் இருக்கிறது. சாப்பிடல ஸ்டாலின் ஏன் சாப்பிடல? எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, எங்க அப்பா 10 நாள் தினம் போயிட்டாரு, சாப்பிடல. சரி, அது என்ன வழின்னு போய் டிஸ்கஸ் பண்ணாரு. ஒரே வார்த்தைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுது.
எங்கள் பிள்ளைங்க இல்லை பலரும் நான் கேட்பேன், என்னப்பா சாப்பிட்டேன்? பொங்கல் சாப்பிட்டேன். இன்னொரு பிள்ளை கேட்பேன், என்ன சாப்பிட்டேன்? நேற்று என்ன சாப்பிட்டேன்? ரவை இட்லி சாப்பிட்டேன். நீ முதலத்துல சாப்பிட்டேன், சேவை இட்லி சாப்பிட்டேன். இப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த பசி போயிடும். பசி இருந்தால் பிள்ளைங்க படிக்குமா? பசி இருந்தால் படிக்குமா? படிக்க முடியாது. பசி வந்தால் பத்தும் பறந்து விடும், தூக்கம் வந்து விடும். அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு நம்ம கேட்கல. எங்க பிள்ளைங்க காலையில் சாப்பிட போறீங்க, எல்லாம் தயாரா இருந்து அது அடக்கு பண்ணி அரைக்குறையா சாப்பிட்டு ஓடுது, சாப்பிடாமே ஓடுதுன்னு சொல்லுவேன். அங்க போனாரு, கட்டு வாங்கி கொடுத்தாரு, கட்டை போட்டு சாப்பிட்டுட்டு கறி வச்சுட்டு போயிடணும். இது தாய்மூலம் கொண்ட ஆட்சி. தாய்மார்கள் நான் இன்னும் சுருக்கமா சொல்றேன். ஆட்சி ஆனா எடப்பாடி ஒரு ஆளு ஆண்டார். நம்முடைய ஸ்டாலின் வருவதற்கு முன்னால் எடப்பாடி ஒரு ஆண்டார். அப்ப ஒரு நோய் கொரோனா என்ற கொடிய நோய் வந்தது. உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் சரியா ஓடல, பஸ் ஓடல, கார் ஓடல, லாரி ஓடல, நேஷனல் ஹைவேஸ் காலியா இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் கொடிய நோய் கொரோனா தாக்கியது. பல ஊர்களில் பலர் இறந்துட்டார். போன ஹாஸ்பிட்டல்ல மரணம் செத்துட்டாங்க. செத்த பிறகு கொரோனால நம்ம போயிட்டு ஐயோ எங்க அப்பா செத்துட்டாரு, எனக்கு கொடுங்க அடையாளம் பண்ணனா முடியாது. ஏன்னா தொற்றுக்கணும், யாராவது தொட்டாலும் அவருக்கு பரவும். அப்ப அப்படிப்பட்ட கொடிய நோயை அதனால் வாடிய தரமாட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டு எரிச்சிடுவாங்க. எவ்வளவு வாடிங்க தில்லவரத்தில் மின் மயானம், எலக்ட்ரிக் மயானத்துல எத்தனையோ வாடி வந்தது. வந்து லைவ் நான் பார்த்தேன், லைவ் நிற்கும். எனக்கு இடம் இல்லை, டைம் இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அந்த நேரத்தில் அந்த ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், அன்றைக்கு எடப்பாடி முதல்வர். அப்புறம் ஸ்டாலின் சொன்னார், முதல்வர் அவர்களே, எடப்பாடி அவர்களே, ஒரு ஜனவரி 5000 ரூபாய் கொடுங்க, அது மளிகை சாமான், அரிசி பருப்பு காய்கறி வாங்கி சாப்பிட்டோம். என்ன செய்தாரு எடப்பாடியா? ஸ்டாலின் யார்? அம்மா அம்மா கொஞ்சம் கவனிங்க. எடப்பாடி யார்? அது வருவாரு, இப்படி வராது, 100 ரூபாய் காட்டில வராது. எடப்பாடி எப்படிப்பட்ட மனிதன், தளபதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நீங்க வித்தியாசம் பாருங்க. அன்னைக்கு 5000 எடப்பாடி நான் தரமாட்டேன்னு சொல்லி அடாவடியா எடப்பாடி வெறும் 1000 ரூபாய் கொடுத்தார். அதை ஞாபகப்படுத்துற மறந்துடுவாங்க. என்னோட ஞாபகம் இருக்கு, நான் வாங்கல, இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரணும். 1000 ரூபாய் கொடுத்தார். ஸ்டாலின் வந்தார், 21 ஓட்டு போட்டி ஸ்டாலின் முதலமைச்சர். நம்ம கேட்கல, ஐயா சொன்னீங்களே எடப்பாடி ஒரு ஆளு 1000 ரூபாய் கொடுத்தாரு சொல்லல. பார்த்தா நம்ம கேட்டாங்க, நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற பொழுது அவர் காலத்தில் கொரோனா தொடர்ந்தது. பார்த்தாரு, ஞாபகம் பாருங்க, ஒரு மாசம் 2000 ரூபாய், 4500. அப்புறம் அடுத்த மாசம் 2000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? வாங்கின கைதுக்கு நீங்க உட்காந்துங்க, கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? 4000 ரூபாய் கொடுத்தார். யாருக்கு சொல்ல பார்த்தீங்களா? இதுவரையில் மக்கள் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 28,000 ரூபாய் வந்துருக்கு. உங்க கிடைக்கல பாருங்க. ஆனா 4000 ரூபாய் கிடைக்கல, வரல, கையில வந்துருச்சு. இப்ப சேர்த்தா எவ்வளவு ஆகுது? 32,000 ரூபாய். இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய், 14 பொங்கல், 14 பொங்கல், 15 ஒரு 1000 ரூபாய். யார் அனுப்புறது? முதல்வர் ஸ்டாலின் அனுப்புகிறார். 15 1000 வந்துடும். இப்ப 5 நாள்ல 3000 வந்துடும். அப்ப 4000 ரூபாய். இப்படி மக்களுடைய வேதனையை, ஏக்கத்தை, பிரச்சனையை, அவர் ஏற்படுத்த சங்கடத்தை, சிரமத்தை போக்குகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தளபதி ஸ்டாலின் ஆட்சி. இந்த ஆட்சி உங்கள் ஆட்சி, பெண்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. பாதுகாத்தா இந்த விளக்கு ஜோதி எரியும், உனக்கு விளைச்சல் தரும். ஒரு வேலை எவனாவது காட்டுவான், இவங்க காட்டுவான், நீங்க எப்படி காட்டணும்? அவன்
கண்ணனாகவே எங்களை வாழ வைக்கின்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, உதயசூரியன் ஆட்சி. எனவே ஓட்டலாம் ஒரே சொல்லி விடைபெறுங்கள், தீர்ப்பெழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.